எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. ஆனால் இப்போ அது நிறைவேறிருக்கு, அவரோட கனவு நிறைவேறிருக்கு. எப்படி பார்க்குறீங்க, எப்படி இருக்குது உங்களுக்கு? எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிற ஒரே விஷயம், இந்த மாதிரி கூட்டத்தில் போய் இந்த மாதிரி ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் இதை விட பயங்கரமான கூட்டத்தெல்லாம் பார்த்தோம். எங்களுக்கு உண்மையாலுமே டிவியில் பார்க்குறப்ப பயம், என்னடா இவ்வளோ கூட்டம் இருக்குது. அவர் வண்டி கூட நான் திருப்பூர்லாம் பயங்கர கூட்டம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம். ஆனால் யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டோம். ஆனால் யாருக்கும் எதுவும் அவ்வளோ நல்ல கூட்டமெல்லாம் முடிஞ்சிச்சு. கரூர் மாதிரி இன்னொரு சம்பவம் எந்த ஊர்லேயும் நடக்கக்கூடாது. ஒரு ஜெயிக்கணும்னு நீங்களாம் நினச்சிருக்கீங்க, விருப்பப்பட்டிருக்கீங்க, வாக்களிச்சிருக்கீங்க. எதனால் விஜய் அவர் மேலே உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட? நாங்கள் அவர் மேலே யாரும் நாங்கள் 41 என்னையும் சேர்த்து யாருமே நாங்கள் யாரும் அவர் மேலே நாங்கள் வந்து அவர்னால தான் ஆச்சுன்னு நாங்கள் யாருமே சொல்லலை. ஆமாம், அதுவும் நீங்கள் சொல்லலை. இப்போவும் நாங்கள் வந்து அவர்னால தான் நாங்கள் சொல்லலை. ஏன்னா நாங்களே அவருக்கு தான் ஓட்டு போட்டோம். எங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் ஓட்டு போட்டோம். எங்கள் ஏரியாவில் இருக்கவங்களே நாங்கள் ஓட்டு நான் சொல்லி நிறைய பேருக்கு ஓட்டு போட சொன்னேன். ஆனால் நீங்கள் ஏன் ஓட்டு போட சொன்னீங்க? குடும்பத்தோடு ஓட்டு போட்டிருக்கீங்க. ஒரு கோபம் அந்த மாதிரிலாம் வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினாங்களா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஏன் விஜய் மேலே எங்களுக்கு கோபமெல்லாம் இல்லை. ரெண்டாவது அவர் ஆட்சி அமைக்கிற அன்றைக்கி நாங்களும் வீட்டில் உட்காந்து அழுதோம். அது என்னன்னு தெரியல, என்ன ஒரு ஃபீலிங்காக அழுதுட்டோம். அவர் எங்கள் சொந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஓகே, உண்மையாலுமே பையன் இல்லைங்கிறது பெரிய இழப்பு தான். அதை விட வந்து அவர் என்ன எங்கள் சொந்தக்கார மாதிரி. மனுஷன் வந்து ஓடிட்டாரு, இப்போ அவர் முதல்வராக உட்காந்துருக்காரு, கண்டிப்பாக உங்களை வந்து சந்திக்க போகிறார். மறுபடியும் போய் அந்த மக்களை சந்திக்கல, நாங்களே இனி அங்கே வரல, அவர் தான் இங்கே வந்து எங்களை பார்க்கணும். அந்த ஒரு ஓடி போயிட்டேங்கிற வார்த்தை இனிமேட்டுக்கு அவர் வரக்கூடாது. அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு போகணும். நாங்களே நினச்சிட்டு இருப்போம், அவர் வரேன்னு சொன்னால் அவருக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும்னு இருக்காங்க. ஓகே, நான் நம்ம பிரியாணி கொஞ்சம் நல்லா செய்வேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அவர் செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை. அவர் வந்தாருன்னா பிரியாணி செய்யணும், அவருக்கு என்னென்ன பிடிக்குன்னு எல்லாம் டிவியில் பார்த்துருக்கோம். ஆதிசிவனைகள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம கரூரில் தான் இருக்கோம். பல விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி கரூர் கூட்ட நெரிசலில் ரவிகிருஷ்ணன் அவங்க குடும்பத்தார் கூட தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் பேசவும் போகிறோம். அம்மா வணக்கம். வணக்கம். இன்னும் அதுலேருந்து நீங்கள் மீண்டிருக்க மாட்டீங்க, இருந்தாலும் நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். தாவேக்கா இப்போ ஆட்சி அமைச்சிருக்காங்க. அந்த கூட்டத்துக்கு போய் விஜய் அவர்களை பார்க்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் அவருக்கு இருந்திருக்குது, நம்மளுக்கு தெரியும். எப்படி பார்க்குறீங்க இப்போது? உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? ஏன்னா விஜய் அவர்களை பார்த்துடணும், அவர் எப்படியாவது வெற்றி அடைஞ்சிடணும்னு நினச்சிட்டு இருந்த ஒருவர் அந்த கூட்டத்துக்கு போய் அந்த உயிரிழப்பு சம்பவம், இப்போ நம்ம அது கசப்பான விஷயம்தான். ஆனால் இப்போ அது நிறைவேறிருக்கு, அவரோட கனவு நிறைவேறிருக்கு. எப்படி பார்க்குறீங்க, எப்படி இருக்குது உங்களுக்கு? சந்தோஷமாக தான் இருக்குது. அவர் ஜெயித்தது சந்தோஷம்தான். அவர் இன்னும் நிறைய பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை இனிமேட்டுக்கு வரக்கூடாது. நாங்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிற ஒரே விஷயம், இந்த மாதிரி கூட்டத்தில் போய் இந்த மாதிரி ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் இதை விட பயங்கரமான கூட்டத்தெல்லாம் பார்த்தோம். எங்களுக்கு உண்மையாலுமே டிவியில் பார்க்குறப்ப பயம், என்னடா இவ்வளோ கூட்டம் இருக்குது. அவர் வண்டி கூட நான் திருப்பூர்லாம் பயங்கர கூட்டம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம். ஆனால் யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டோம். ஆனால் யாருக்கும் எதுவும் அவ்வளோ நல்ல கூட்டமெல்லாம் முடிஞ்சிச்சு. கரூர் மாதிரி இன்னொரு சம்பவம் எந்த ஊர்லேயும் நடக்கக்கூடாது. நாங்கள் அதை தான் எதிர்பார்க்குறோம். ஓகே, கரூர் கூட்ட நெரிசலில் தான் குடும்பத்தை நீங்கள் அங்கே போய் அவரை பார்க்கணும், அவர் ஸ்பீச்சை கேட்கணுன்னு. ரவி அவரை பற்றி சொல்லுங்கள். அவருக்கு எப்படி விஜய் மேலே இவ்வளோ விருப்பம், அந்த கட்சி மேலே எப்படி? இந்த எனக்கு கட்சியை பற்றி தெரியல. ஆனால் இப்போது அவன் இறந்ததுக்கப்புறம் தான் அவன் ஃபோனு நாங்கள் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் தெரிஞ்சிச்சு அவன் வந்து அந்த அவர் கொடி வச்ச ஒரு கார் பக்கம் நின்று ஃபோட்டோ எடுத்துருக்குறான். அந்த மாதிரி நிறைய எடுத்துருக்குறான். அதுக்கப்புறம் தான் நாங்கள் அதுக்கப்புறம் தான் நாங்கள் பார்த்தோம் 2-3 மாதம் கழிச்சு தான். ஆனால் அவனுக்கு சினிமாவில் வந்து அவரை ரொம்ப பிடிக்கும். சின்ன குழந்தையா இருக்கிறப்பவே அவன் சினிமா பார்க்குறப்போ அந்த துள்ளாத மனம் துள்ளும் படம் வந்துச்சு. அதில் வர பாட்டு அவனுக்கு பேசவே தெரியாது சரியா. ஆனால் அந்த பாட்டு அப்போவே அவன் பாடுவான், உலர் மாதிரி பாடிட்டே இருப்பான். அப்போ இருந்தால் அவனுக்கு வந்து விஜய் சார் படம்னாலே ஃபஸ்ட்டு ஷோக்கு பசங்கள்லாம் சேர்ந்து டிக்கெட் போட்டு போயிடுவாங்க. அது அப்போ இருந்து அது வந்து கட்சிங்கிறதே எனக்கு பெருசாக தெரியல. அவன் கட்சிக்கு போவானா, அதனால போனானா. ஆனால் அவரை பிடிக்கும், அவர் பார்க்கணும் அப்படிங்கிறது போனது தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கக்கூடிய விஷயம், அவர் ஜெயிக்கணும்னு நீங்களாம் நினச்சிருக்கீங்க, விருப்பப்பட்டிருக்கீங்க, வாக்களிச்சிருக்கீங்க. எதனால் விஜய் அவர் மேலே உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட விருப்பம்? அது என்னன்னு தெரியல. ஆனால் பையன் இந்த மாதிரி இவருனால தான் ஆனாங்கிறதுக்கு வந்து நாங்கள் வந்து அவரை நான் அன்னையிலேருந்து இன்னும் மட்டும் நாங்கள் வந்து அவரை நாங்கள் குறை சொல்லலை. கூட்டம் இடம்பத்தில் சின்ன ரோடு
நெரிசலில் அது என்னாச்சுன்னு நமக்கு தெரியாது. அது கேஸ் போயிட்டுருக்கு, அது என்னன்னு நமக்கு தெரியல. ஆனால் வந்து நாங்கள் அவர் மேலே யாரும் நாங்கள் 41 என்னையும் சேர்த்து யாருமே நாங்கள் யாரும் அவர் மேலே நாங்கள் வந்து அவர்னால தான் ஆச்சுன்னு நாங்கள் யாருமே சொல்லலை. ஆமா, அதுவும் நீங்க சொல்லல. இப்போவும் நாங்கள் வந்து அவர்னால தான் நாங்கள் சொல்லலை. ஆ. ஏன்னா நாங்களே அவருக்கு தான் ஓட்டு போட்டோம். எங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் ஓட்டு போட்டோம். எங்கள் ஏரியாவில் இருக்கவங்களே நாங்கள் ஓட்டு நான் சொல்லி நிறைய பேருக்கு ஓட்டு போட சொன்னேன், அவருக்கு போடுங்க அப்படின்னு. நீங்க சொன்னீங்களா விஜய் அவர்களுக்காக ஓட்டு போடுங்க? அதாம்மா, அது நிறைய பேர் விமர்சனமாக வைக்கிறாங்கம்மா. என்னன்னா, கரூரில் நின்று ஜெயிச்சிட முடியுமா, கரூர் மக்கள்கிட்ட வாக்கு வாங்கி இங்கேயும் சொச்ச வாக்கள் வித்தியாசத்தில் தான் வந்து மதியான் அவர்கள் சற்று 2ஆம் இடம் வந்தார். ஆனால் நீங்கள் ஏன் ஓட்டு போட சொன்னீங்க? குடும்பத்தோட ஓட்டு போட்டிருக்கீங்க. ஒரு கோபம் அந்த மாதிரிலாம் வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினாங்களா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைம்மா. ஏன் விஜய் மேலே எங்களுக்கு கோபமெல்லாம் இல்லை. 2வது அவர் ஆட்சி அமைக்கிற அன்னைக்கு நாங்களும் வீட்டில் உட்காந்து அழுதோம். அது என்னன்னு தெரியல. அவர் யாருன்னு நமக்கு தெரியாது. 2வது இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவரை தெரியும் நமக்கு, படத்தில் பார்த்துருக்கோம், நேர்லெல்லாம் பார்த்ததெல்லாம் கிடையாது. அதில் ஒரு பாசம் மாதிரி. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நாங்கள் சென்னை போய் அவரை பார்த்துதான். மற்றபடி பெருசாக அவருக்கு நமக்கு எந்த கான்டாக்டும் கிடையாது. ஆனாலும் ஒரு ஆட்சி அமைக்கிற அன்னைக்கு நாங்கள் வந்து வீட்டில் என்ன ஒரு ஃபீலிங்காக அழுதுட்டோம். அவர் எங்கள் சொந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போது. ஓகே. உண்மையாலுமே பையன் இல்லைங்கிறது பெரிய இழப்பு தான். அதை விட வந்து அவர் என்னமே எங்கள் சொந்தக்கார மாதிரி நமக்கு அவர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. அவ்வளோதான். தேர்தல் முடிஞ்சுமே இப்போ எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்களை நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. உங்களோட நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த மனுஷன் வந்து ஓடிட்டாரு. இப்போ அவர் முதல்வராக உட்காந்துருக்காரு. கண்டிப்பாக உங்களை வந்து சந்திக்க போகிறார். மறுபடியும் போய் அந்த மக்களை சந்திக்கலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த மக்கள், அதாவது நம்ம பாதிக்கப்பட்ட 41 பேரோட குடும்பத்தையுமே சென்னை வரவழைச்சு பார்த்தாரு அப்படின்லாம் நிறைய விமர்சனம் வச்சாங்கம்மா. இதுக்கெல்லாம் நீங்கள் பதிலாக வேறு ஏதாவது ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்தோம்னா, ஆனால் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து அவரை வெற்றி அடைய செஞ்சுருக்கீங்களே, அதுதான் ஏன் எங்களுக்கு என்னன்னா, இது எதனால் நடந்தா வந்து அவங்கள யாருமே நாங்கள் குறை சொல்லலை. அது என்னங்கிறது கேஸ் நடக்குது, அது பார்த்துக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, அவர் ஜெயிக்கணும், திரும்பி கரூர் பண்ணணும், எங்களெல்லாம் வீட்டில் வந்து அவர் பார்க்கணும். அவரை ஓடிட்டாங்கன்னு சொன்னீங்களே ஒரு வார்த்தை, அதுக்கோசரம் அவர் மறுபடியும் இதுக்குள்ளே வரணும். ஏன்னா அங்கே எங்களை வந்து பார்த்த இந்த அமைச்சரெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாவட்ட செயலாளர்லாம், அவர் வந்து வரக்கு ரெடியாக இருக்காருமா, அவர் இங்கே என்னை கூட்டிகிட்டு போங்கிறாங்க, ஆனால் எனக்கு யார் பாதுகாப்பு தர மாட்டேங்கிறாங்க, அதனால அவர் இங்கே எங்களை வந்து பார்க்கல, அதனால உங்களை நான் சென்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு அவங்க எங்கிட்ட சொன்னாங்க. அந்த ஒரு காரணம், நீங்கள் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிட்டேன், பாதுகாப்பு கொடுத்து தான் ஆகணும், கரூர் வந்து தான் ஆவார், அதுக்கோசரமே நாங்கள் வந்து தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்துட்டையும் ஓட்டு போடுங்க. நானும் வந்து எனக்கு வந்து வெளியே தான் வேலை. ஓகே. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஊருக்கு நான் போவேன். எந்த ஊரில் காய்ச்சல் இருக்கோ அந்த ஊருக்கு போகிறது என்னோட வேலை. போகிறப்பெல்லாம் இந்த வயசான பாட்டிங்கெல்லாம் யாருக்குமா ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டால், யாருக்கு போட்டுட்டோம், அவருக்கு தம்பிக்கு போட்டுமா, அது என்ன சின்னோன்னு இன்னும் சொல்லலையே அப்படிம்பாங்க. நான் சொன்னேன், அடுத்த மாதம் சின்னம் சொல்லிடுவாங்க, நான் வந்து சொல்கிறேன், நீ அதுக்கு போடுவோம். அந்த மாதிரி நாங்களே நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கோம். ஏன் எங்கள் ஆஸ்பத்திரியிலையும் எல்லாருமே அவருக்கு தான் போட்டிருக்காங்க. என்ன அதுதான்மா, என்ன சீக்ரெட்டு? கரூர் மக்கள் அவர் இவ்வளோ தூரம் கொண்டாடுறதுக்கு என்ன காரணம்? அது என்ன தெரியல, எங்களுக்கே அதான் சொல்ல தெரியல. ஆனால் அவர் மேலே ஒரு பாசம், அவ்வளோதான். அவர் இப்போ வந்து இது நாளை எங்களுக்கு சொந்தமாயிட்டாரோ, என்ன இதுக்கு முன்னாடி எங்கள் பையன் இருந்திருந்தாலும் நாங்கள் இந்த அளவுக்கு அவர் கூட போயிருப்போமே என்னன்னு தெரியல. நாங்கள் போய் பார்த்தது, வீடியோ கால் பண்ணது, இப்போ நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குறது, அப்படி செய்கிறது எல்லாமே எங்களுக்கு ஓகே. நான் இப்போ நினைக்கிறேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா எங்கள் வீட்டுக்காரர் குடிச்சிருக்க மாட்டார், அவரும் குடிச்சு தான் ரொம்ப குடிப்பார், ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். அப்போ இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இவர மாதிரி இன்னொருத்தர் இருந்திருந்தா இந்த கடையெல்லாம் பூட்டி இருப்பாங்க, அவரும் இந்த அளவுக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் குடிக்காமல் இருந்திருப்பாங்களேன்னு இப்போ எங்களுக்கு தோணுது. ஓகே. அந்த அவர் பண்ண செயல்கள் முதற்கொண்டு சொல்கிறீங்க. இல்லைம்மா, இவ்வளோ திட்டங்கள் சொல்கிறீங்க, இப்படி பார்க்குறீங்க. ஏன்னா பெண்கள் அப்படின்னா சீரியல் பார்ப்பாங்க, படம் பார்ப்பாங்க நாங்கள். ஆனால் அவர் என்னென்ன செயல் திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஆஃப் ஸ்க்ரீனில் சொன்னீங்க, அசம்பிளியில் என்ன நடக்குது நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி விஜய் அவர்கள், அதாவது முதல்வர் அவர்கள் எங்கே போகிறாரு, என்ன பண்ணுறாரு, டெய்லியும் பார்க்க வச்சுட்டாரா விஜய்? ஓகே. தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? பார்த்துட்டு தான் இருக்கோம். ஃபோனில் எடுத்தால் அவர் தான் வராரு, டிவி திறந்தால் அவர் தான் வராரு. ஃபோனில் அப்புறம் நேற்று மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்றோம் எல்லாம் கொண்டு வந்திருக்கானோடனே எங்களுக்கே ஆச்சரியம் தான். பரவாயில்ல, ஸ்கூல் மாதிரி ஆயிடுச்சு, காலையில் 9 மணிக்கு போயிட்டு 4 மணிக்கு வெளியே வராரு அப்படின்னு. எப்படி சொல்லட்டும், இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படி நமக்கு தெரியாது. இப்போன்னா இவரே 4 மணிக்கு தான் போகிறாரு, நம்ம 5 மணிக்கு தான் போகணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்கும் வரும். ஓகே. ஒரு நல்லா இருக்கு, அவ்வளோதான். எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு அந்த கோபம் மற்றவங்களுக்குலாம் இப்போ ரிப்ளை பண்ணிருங்கம்மா. ஏன்னா இன்னமும் நீங்களாம் கோபமாக இருக்கீங்க. கோவமெல்லாம் இல்லை, கோவம் தான். நாங்கள் கோவத்தை அன்னைக்கு காட்டியிருப்போம், ஆஸ்பத்திரியிலேயே காட்டியிருப்போம், நாங்கள் சென்னை போகாமல் இருந்திருப்போம். எங்களுக்கு கோவம்லாம் இல்லை. எங்கள் பிள்ளை மாதிரி இன்னொரு டைம் யாரும் இழக்கக்கூடாது, அவ்வளோதான்.
கண்டிப்பாக அது முதல்வராக பொறுப்பேற்றிருக்காரு. அது கண்டிப்பாக இனி நடக்கவும் விட மாட்டார். அதாவது சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு அவர் பதவி இருக்கும் பொழுது அந்த கோட் சூட்டோட டிவியில் பார்த்துட்டு இருந்தீங்க. அது எப்படி இதுதான் நீங்கள் நினச்சது நடந்துருச்சு, எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் தனியாக இருந்தேன், வேற ஆளாக இருந்தேன், கைத்தட்டி சிரிச்சு இன்னும் சந்தோஷமா இருந்திருப்போம். தனியாக இருந்தனால எங்களை அறியாமையே எங்களுக்கு அழுக வந்துச்சு. எங்கள் பொண்ணு சொல்லிச்சு, கைத்தட்டி குதிச்சதுக்கு அவர் திட்டினாரு, கம்முனு என்ன இப்படி சத்தம் போடுற அப்படின்னு. இவர் திட்டிகிட்டே இருக்காருன்னு பக்கத்து வீட்டில் பார்த்துச்சுங்களா, அந்த பிள்ளைங்க கூட சேர்ந்துட்டு கை தட்டிட்டு கேக்கு வெட்டிட்டு நாங்களே வெளியே ரோட்டில் விஸ்கு கோலம் போட்டு எல்லாத்துக்கும் சாக்லேட் வாங்கி கொடுத்து சந்தோஷமாக தான் கொண்டாடினாங்க. அப்போ நீங்கள் காத்துட்டு இருந்திருக்கீங்க. ஓகே, சிஸ்டர் வந்து பக்கத்து வீட்டில் போய் பார்த்து கைத்தட்டி உற்சாகமாக கொண்டாடி இருக்காங்க. அவர் திட்டினார், என்ன இப்படி சத்தம் போடுற அப்படின்னு. அவர் கொஞ்சம் அமைதியாக இருப்பார். ஓகே, இவ குதிச்சுக்கிட்டு கை தட்டவும் உடனே அவங்க வந்து திட்டினாருன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்கு போயிட்டான். இதெல்லாம் எவ்வளோ காசு கொடுத்தாலும் வராது. ஒரு ஓட்டுக்காக காசு கொடுக்குறதையும் மீறிமா நீங்கள் இப்போ அழுதுருக்கீங்கன்றீங்க. அவங்க அவ்வளோ தூரம் கொண்டாடி இருக்காங்க. குடும்பத்தில் ஒருத்தராக நாங்கள் இருக்காரு அவர் அப்படின்றீங்க. இன்ன வரைக்கும் அவங்க சைட்லேருந்து தாவைக்கா சைட்லேருந்து உங்களை நாங்கள் தத்துக்கு எடுத்துட்டோம், 41 குடும்பத்தையும் விஜய் அவர்கள் தத்துக்கு எடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். அது நடந்துகிட்டு இருக்கா? உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காங்களா? உங்களுக்கு என்ன ஏதுன்றத கேட்குறாங்களா? பேசுகிறாங்கலாம் யாரும் பேசல. இப்போ தான் அவர் இந்த மதியழகனை வந்து அவர் இப்போ வந்து வீட்டுக்கு வந்து தம்பி ஃபோட்டோ இதை பார்த்துட்டும் கூட எனக்கு வேணான்ட்டாரு. அண்ணன் கொடுத்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னார். அப்புறம் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். தம்பிக்கு பூவெல்லாம் போட்டுட்டு கும்பிட்டுட்டு உட்காந்து என்கிட்ட ஒரு 1/4 மணி நேரம் பேசிட்டு தான் போனார். அவரும் இப்படி கை பிடிச்சிட்டு, நான் வரலின்னு தப்பாக நினச்சிக்காதீங்கம்மா, என்னோடய சூழ்நிலை அந்த மாதிரி, அதனால் வரல, சரி இன்னும் 2 மாதம் தானே இருக்குது எலெக்ஷனுக்கு, நம்ம அப்போ போய் அவங்கள பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து உங்களை பார்க்குறம்மா அப்படின்னாரு. அண்ணன் ஜெயிப்பாருமா, ஜெயிச்சோன்னு உங்களை கூட்டிகிட்டு வரேன், இல்லை நான் கூட்டிகிட்டு போகிறேன், இல்லை நான் அவரை இங்கே கூட்டினா. அப்போ அவர்கிட்டே அதான் சொன்னேன், நாங்களே இனி அங்கே வரல, அவர் தான் இங்கே வந்து எங்களை பார்க்கணும், அந்த ஒரு ஓடி போயிட்டேங்கிற வார்த்தை இனிமேட்டுக்கு அவர் வரக்கூடாது. அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு போகணும். நாங்களே நினச்சிட்டு இருப்போம், அவர் வரேன்னு சொன்னால் அவருக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும்னு இருக்காங்க. நான் ரொம்ப பிரியாணி கொஞ்சம் நல்லா செய்வேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அவர் செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை. அவர் வந்தாருன்னா பிரியாணி செய்யணும், அவருக்கு என்னென்ன பிடிக்குன்னு எல்லாம் டிவியில் பார்த்துருக்கோம். எல்லாரும் நாங்கள் ஏரியாவில் எல்லாம் சொல்லி வச்சுருக்கோம், அவர் வர அன்னைக்கு இதெல்லாம் செய்யணும், கொஞ்ச நாள் அவரை சாப்பிட வச்சு தான் அனுப்பணும்னு. ஏன்னா அவர் எங்கள் வீட்டில் ஒருத்தர், அவ்வளோதான். சிறப்பு. அது சீக்கிரமாக நடக்கும். விஜய் அவர்களுக்காக இங்கே பிரியாணி அப்படின்றது. ரவி அவர்களுக்கு அவர் ஜெயிக்கணும்னு ரொம்ப ஆசைங்களாமா, அதுக்கு நண்பர்கள் சொல்லியிருக்காங்களா? ஏன்னா அவர் கனவும் இப்போ நிறைவேறி இருக்கு. அவர் இருந்திருந்தாருன்னா என்ன அவர் எப்படி கொண்டாடி இருப்பார்? அவனும் சந்தோஷமாக தாங்க இருந்திருப்பான். அவங்க ஃப்ரெண்டுங்க எல்லாருமே எலெக்ஷன் அன்னைக்கு எல்லாரும் ஒரே மாதிரி விஜய் சார் நிறைய ட்ரெஸ் போட்டுட்டு, அதில் அவன் மட்டும்தான் இல்லை. அது எங்களுக்கு ரொம்ப சங்கடம். அதுக்கே அவன் வந்து யாருமே வைக்கல ஸ்டேட்டஸ், ஒரு பையன் மட்டும்தான் வச்சுருந்தான். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-21 பேர் இருக்காங்க, அதில் இவங்க மட்டும்தான் இல்லை. ஆனால் எல்லோரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு எல்லோரும் விசிலுக்கு தான் போட்டோன்னு சொல்லி ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க. அவன் இருந்தால் அவனும் அவங்களுக்கு தான் போட்டிருப்பான். ரெண்டாவது அவன் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருப்பான். அதான் ஒவ்வொரு இதையும் வந்து நான் கூட தம்பி இறந்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி போனோம் வந்தோம் பிடிச்சோம். அதுக்கு முன்னாடி நான் பெருசாக வந்து இந்த அரசியலுக்குலாம் அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன், எனக்கு அது பிடிக்கவும் செய்யாது. ஆனால் அவன் ஃபோனை கையில் வச்சுக்குவான், இங்கே வந்துட்டு பேச மாட்டேங்கிறாருமா, பேசுனா நான் வேலை வேறு இருக்குது, பேச மாட்டேங்கிறாருமா, பேசுனா போயிடுவோம்மான்னு ஃபோனை வச்சுட்டு அதுக்கு இதுக்கு நடப்பான். அவர் பேச மாட்டேங்கிறாரு, ஃபோன் அந்த மீட்டிங்கில் வந்துட்டாருன்னா பேசிட்டாருன்னா கிளம்பிடலாம், இந்த ரூமுக்கு அந்த ரூமுக்கு நடந்துக்கிட்டே இருப்பான் அவன். இப்போ இந்த வெற்றி கண்டிப்பாக அவருக்கு ஒரு திருப்தியான விஷயம். எங்களுக்கு இன்னொரு சந்தோஷம் என்னென்னா, அந்த ஆதவ் அர்ஜுன் வந்து ஒரு வார்த்தை சொன்னார் ஜெயிச்ச உடனே, இந்த வெற்றி வந்து கரூரில் 41 குடும்பத்துக்கு நாங்கள் சமர்ப்பணம் பண்ணுறோன்னு. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த இடத்துலையும் அவங்க எங்களை மறக்காமல் இருக்காங்கங்கிறது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஓகே, நான் நியூஸில் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. விஜய் அவர்கள் எப்பவுமே சொல்லுவாங்க, நான் நன்றி கடனை தீர்த்துட்டு தான் போவேன் அப்படின்ட்டு. இந்த வெற்றியும் எனக்கு தெரிஞ்சு ரவி அவர்களுக்கு சமர்ப்பணமாக 41 குடும்பங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும். அதில் குறிப்பாக ரவி அவர்களுக்கும் இருக்கும், நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அவர் கூட இருக்கிற மாதிரி இருக்குங்களா? கூடவே இருக்கிற மாதிரி இருக்கா? அவர் உங்கள் கூடயே இருக்கிற மாதிரி? இங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க, அவன் எங்கேயும் போகல, இங்கே தாக்கா நம்ம கூட தாக்கா இருக்கான் அப்படின்னு. போன மாதம் 18ஆம் தேதி அவனோட பிறந்தநாள். அப்புறம் நாங்கள் ஒரு ஆசிரமம் ஒன்று இருக்குது, அங்கே போயிட்டு முதல்ல சாப்பாட்டுக்கு பணம் கட்டிட்டு வந்திருந்தோம். அங்கே போன உடனே அவங்க இந்த ரவி பேரெல்லாம் படிக்கவும் எல்லோரும் போனவங்க எல்லாருமே அழுதுட்டாங்க. போயிட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு வந்தோம். அவங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் சேர்ந்து அவங்க ஒரு ஆசிரமத்துக்கு போய் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அங்கே ரவி பேர் போட்டு கேக் வெட்டிட்டு எல்லாம் பண்ணிட்டு தான் வந்தாங்க. எனக்கு அதுவும் ஒரு சந்தோஷம். இந்த இடத்துல வந்து உங்கள் இது எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு தெரியல. நான் கூட சரி அவ்வளோதான் 8 மாதம் ஆச்சு இவங்க மறந்துருப்பாங்க அப்படின்னு நினச்சேன்.
அவன் பண்ண அன்னைக்கு எல்லாரும் 10 ஸ்டேட்டஸ். அது ஒன்று. இன்னொன்று வந்து இந்த கேக்கு கொடுத்து எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்தது சரி, அவங்க யாரும் மறக்கல அவனை அப்படின்னு. அது ஒன்று. அப்புறம் இன்னுமே வந்து அவன் ஃபோனில் யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஆனால் யாருமே அவன் நம்பர் அழிக்கவே இல்லை. இன்னும் அவன் நம்பரில் அவங்களோட ஸ்டேட்டஸ் காட்டும், இன்ஸ்டாகிராமில் எல்லாம் காட்டுது. எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம். ரவி என்ன இல்லைன்னு சொல்லி யாருக்கும் நினைக்கல. இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா எல்லாரும் அழிச்சிருப்பாங்க. ஆனால் யாருமே அழிக்கல. எனக்கு அதே சந்தோஷம். கண்டிப்பாக அவர் எப்பவுமே உங்களோட தான் இருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக அவர் எப்பவுமே உங்களோட தான் இருப்பாங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேணாம். நாங்கள் தாவேக்கா வெற்றி அடைஞ்சதுமே எல்லாருமே சொன்ன மாதிரி தான் இந்த வெற்றி உங்களோட வெற்றியை நாங்கள் பார்க்குறோம். இனி நீங்கள் அப்போது வர முடியாத விஜய் அவர்களே அழுதுருக்காங்க, உங்களோட காலை பிடிச்சி அழுதுருக்காரு, என்னால் வர முடியலமா அப்படின்னு சொன்னாங்க. அந்த விஜய் அவர்களுக்கும் இப்போ முதல்வர் விஜய் அவர்களாக வந்து உங்களை பார்க்க போகிறாரு. மகிழ்ச்சியாக இருக்கா? சந்தோஷமாக இருக்குங்க, ரொம்ப சந்தோஷம். அவர் வர்றது வரலைங்கிறது ரெண்டாவது. ஆனால் அவர் ஜெயிச்சிட்டாரு, அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அவர் வந்து எங்களை பார்க்கணும்னு கூட இல்லை, ஆனால் வரணும். கண்டிப்பாக இந்த கரூருக்குள்ளே மறுபடியும் அவர் தைரியமாக வரணும். ஓடி போயிட்டேன்னு சொன்ன வார்த்தைக்கு திருப்பி அவர் வரணும். பிரியாணி இருக்குல்ல, அதுக்காண்டியாவது வருவார். இதையும் மீறி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 717 மதுக்கடைகளை மூடியிருக்காங்க. 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து அரசியலுக்கு வந்து அதாவது தேர்வானவரா வந்து முதல்வர் பதவிக்கு ஆசைப்படுறாரு. கூட இருக்கலாம் இளைஞர்கள் படை, இவங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும், இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறுமான்லாம் சொன்னாங்கல்ல, அதுக்கு சாட்சி எனக்கு தெரிஞ்சு நீங்க தான். கண்டிப்பா ஓட்டா மாறும்னு நாங்க காமிச்சிருக்கோம். இன்னுமே இந்த மாசம் கூட ரேஷன் கடைக்கு போயிட்டு கூட நாங்க சொன்னோம், ஏன் இன்னும் எங்க அண்ணன் போட்டோ மாட்டோம் வச்சிருக்கீங்க அப்படின்னு. அந்த பொண்ணு இன்னும் போட்டோ வரலமா அப்படின்னு. அப்படித்தான் எல்லாத்துக்குமே அவர் அண்ணன், பையன், தம்பி அந்த மாதிரிதான் நாங்க வந்து விஜய் முதலமைச்சர் சாருங்கெல்லாம் சொல்றதெல்லாம் இல்லை. முதல்ல சொல்லுவோம், அவங்க பேரை சொல்லி சொல்லுவோம். இப்பெல்லாம் கிடையாது. எங்க அண்ணன் ஜெயிச்சிட்டாரு, எங்க பையன் ஜெயிச்சிட்டா, அப்படி எங்க தம்பி ஜெயிச்சிட்டா அப்படின்னு எங்க தெருவுக்குள்ள பேசுறாங்க. ஆமாங்க, எங்களுக்கு ஒரு எப்படி சொல்லிட்டுங்க, எனக்குன்னு மட்டும் இல்ல எல்லாத்துக்குமே அவர் ஒரு உறவு, அவ்வளவுதான். அவர் தான் அது சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒரு பையனா, ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா இருக்குன்னு. ஒரு உறவு. உங்க பையன் அந்த கோட் சூட்ல எப்படி இருந்தாரு? சந்தோஷமா இருந்தாரு. ஓகே, நீங்க பார்க்கும்போது எப்படி இருந்தது அந்த கோட் சூட் உடை? ஏன்னா இத்தனை நாளா முதலமைச்சர் எல்லாம் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு பார்த்துருக்கோம், முதல் முறையா அதையும் உடைச்சிருக்காரு. ஸோ எப்படி இருந்தார் அந்த கோட் சூட்ல? சந்தோஷமா இருந்துச்சு. நான் கீழே இருந்தேன், கோலம் போட கூப்பிட்டாங்கன்னு கீழே போயிட்டேன். விசில் சின்ன கோலமா? ஆமா, பதவி ஏற்கிறப்போ கோலம் போடணும்ட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு கோலம் போட்டாங்க. நாங்களும் போய் போட போனோம். அப்போ நான் டிவி பார்க்கல. வந்தோடனே பிரியா எங்கள் பொண்ணுகிட்ட கேட்டேன், என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு? அம்மா அவர் வந்து பிளாக் பேண்ட் ஒயிட் ஷர்ட்டு என்னமோ பார்மஸில் வந்திருக்காரு, என்னமோ சொன்னாங்க, எனக்கு புரியல. ஏன்டி வேஸ்டி கட்டலையேன்னு, என்னமோ இப்படி வந்திருக்காருமா. அப்புறம் பார்த்தா கோட்டில், என்ன கோட்டில் வந்திருக்காரு அப்படின்னு, சூப்பராக இருக்காரு அப்படின்னு எல்லாரும் அதே பேச்சு தான். நாங்கள் இல்லை, ஊரே அதே பேச்சு தான். அந்த மதுக்கடையை பற்றி நீங்கள் சொன்னீங்க, என்னோட கணவரும் அதில் பாதிக்கப்பட்டிருந்தாருன்னு. இது எப்படி முன்னெடுப்பாக பார்க்குறீங்க? பள்ளிகள், கோவில்கள், பொது இடங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக 717 மதுக்கடையில் மூடியிருக்காங்க. எந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி எத்தனை பேருங்க, எத்தனை பேர் எப்படி சொல்லட்டுங்க, எங்கள் வீட்டிலலாம் சம்பாதிக்கிற காசு சாராய கடைக்கு தான் போகும். காலையிலேயே ஆரம்பிச்சிருவாங்க, நைட் வரைக்கும். வேலைக்கு போகிற காசை வீட்டுக்கு கொடுக்குறத விட, உண்மையாலுமே அவர் வந்து ஆக்சிடெண்ட்டில் வந்து எப்படி சொல்லிட்டு எதுவும் அடிபட்டியெல்லாம் சாவலை, கீழே விழுந்து தான் இறந்துட்டார். ஒரு பஸ்லேருந்து கீழே விழுந்து இறந்துட்டார். ஆனால் அதுக்கு எங்கள் எப்படி சொல்லிட்டோம், எங்கள் பிள்ளைங்க, எங்கள் பையன் கஷ்டப்பட்டதுக்கு எல்லாமே அந்த குடி தான் காரணம். எங்கள் 37 வயசில் அவர் இறந்துட்டார். அப்போ அந்த பையனுக்கு 18 வயசு. அப்போ இருந்தே அவன் படிக்கல, வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான் அவன் கரஸில் போட்டாங்க, இந்த டிகிரி முடித்தான். அவன் படிக்க முடியல. எங்கள் வீட்டில் சரியாக அந்த குடிச்சிட்டு வந்தாருன்னா சட்டையாக தான் இருக்கும், சோத்திங்க மாட்டோம், நிம்மதி இல்லாத வாழ்க்கை. இப்போ என்னென்னா இதே மாதிரி தாங்க இன்னும் போயிட்டுருக்கு எல்லா வீட்லேயும். இப்போ இன்னும் குறைச்சிட்டாங்கன்னா, ஏதோ ஒரு நேரம் குடிச்சிட்டாங்க கூட ஒரு நேரம் வேலைக்கு போவாங்க, அந்த காசு வந்து பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க. உண்மையாக இது ரொம்ப வரவேற்கத்தக்கது. இன்னும் உங்கள் பையன்ட்டு என்ன எதிர்பார்க்குறீங்க? இந்த மாதிரியான நிறைய மாற்றங்கள், பெண்கள் குறிப்பாக அவங்களுக்குன்னு தனி படையை ஒன்று உருவாக்கியிருக்காங்க, அது ரொம்ப சந்தோஷம் தாங்க. அவர் சொன்னார், எங்கே ஒரு ஆட்டோவில் போனீங்கனாலும் இந்த ஆப் வச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட யாராவது டிஸ்டர்ப் பண்ணால் உடனே கூப்பிடுங்க, அடுத்த நிமிஷம் அவங்க வந்துடுவாங்க. நாங்கள் அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இனிமே ஒரு நிம்மதியாக நம்ம எப்படி சொல்லட்டுங்க, அதெல்லாம் தைரியமாக இல்லை, ஒசூர் வரைக்கும் தைரியமாக போவேன் வருவேன். ஆனாலும் சில சமயம் இப்பெல்லாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது போகிறதுக்கு வர்றதுக்கு. இப்போ இது எனக்கு இன்னுமே சந்தோஷம் தான். ஏன்னா நாங்களும் தனியாக வேலைக்கு போகிறோம், ஒரு காட்டு சைடு போகிறோம். அந்த வகை ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம குடிச்சு போட்டு வந்து பிரச்சனை பண்ணுறவங்ககிட்ட நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம விலகி வந்துடுவோம். இனிமேல் தைரியமாக நம்மளும் பேசுவோம். இப்போ நாங்களே தைரியமாக பேசுகிறோமே. முதல்ல எல்லாம் பேச மாட்டோம், இப்போ எல்லாருமே தைரியமாக பேசுவோம். ஏன் எங்களுக்கு போடுன்னு சொல்லி கேட்குற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு எல்லாத்துக்குமே. ஏன்னா நம்ம பையன் இருக்காரு, அவர் பார்த்து பாருங்க. அவர் சொன்னது என்னன்னா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டதாக இருக்கட்டும். இன்னொன்று, அவர் நிறைய இப்போ கூட்டணி ஆதரவுகள்லாம் நிறையா வந்துச்சுமா, அதுலேயுமே காசை வாங்கிட்டு
இந்த பேரம்லாம் நீங்க அதையும் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு சொல்லவே வேணாம். அந்த மாதிரி பண்ணக்கூடியவரா இல்ல முதல்வர்? கண்டிப்பா இல்ல. ஆ. நாங்க அதான் சொன்னோம். காசு குடுக்குறதா இருந்தா எங்களுக்கே குடுத்துருப்பாரு இத்தனை பேத்துக்கும். அதையும் அவங்ககிட்ட குடுத்து நாங்க என்ன சொல்றோம்னா, போட்டது போட்டீங்க. இன்னொரு 10 சீட்டு போட்டுருக்க கூடாதா? இவர் போய் ஒவ்வொருத்தையும் கெஞ்சிட்டு கிடக்குறாரேன்னு எங்களுக்கு அது ரொம்ப கவலை. கவலையா இருந்தது. கண்டிப்பா அது ஒரு கவலை. ஆ. இன்னும் வந்து அவரு தென் மாவட்டங்கள்லாம் போயிருந்தாருன்னா, ஒரு ஊருக்கு ஒரு தொகுதி ஜெயிச்சிருந்தா கூட அவர் வந்திருப்பாரு. அவருக்கு பர்மிஷன் குடுக்கல. 2வது டைம் இல்ல. அவர் போகல. அப்ப அடுத்த வருஷம் மீதி எல்லாமே போயிருவாரு. நீங்க எதிர்பார்க்குற நம்பர் வந்துருமாமா? கண்டிப்பா. இன்னொரு 200 சொன்னாரு. வந்துருவோம். அப்படியா? 234க்கு 200 வந்துருவீங்க. மக்கள் பணம் 1 பைசா நான் தொட மாட்டேன். நான் மட்டும் இல்ல, அந்த மாதிரி எண்ணம் வச்சிருந்தீங்கன்னா நீங்களும் அழிச்சிடுங்க என்னோட அரசாங்கத்துல அப்படின்ற ஒரு முதல்வரா எப்படி இவ்வளவு போல்டா அது செயல்படுத்த முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி இருந்தாலுமே கூட அவர் இப்படிதான் இனிமேட்டு இப்படிதான் இருக்கும், தமிழ்நாடு ஒரு புது எங்களுக்கு மாற்றம் அதெல்லாம் பார்க்கவுமே ரொம்ப சந்தோஷம். யாருமே எந்த முதலமைச்சரும் இந்த மாதிரி பேசவே சொன்னதில்ல. இல்ல. அவரு பேசினது அப்படி இருந்துச்சுன்னா வெளியே போயிருங்கிற மாதிரி தான் அர்த்தம். சொன்னாங்க. பரவாயில்ல. எல்லாருமே சொல்லுவாங்க அவங்க காசு சம்பாதிக்கிறக்கோசரம் தான் வந்திருக்காங்க, இவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க. அவர் செலவும் பண்ணல, சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படிதான் நாங்க யோசிக்கிறோம். சிறப்பு. ம். இந்த வெற்றியை உங்களோட வெற்றியா கொண்டாடுறதை பார்க்கும் பொழுதே மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா உங்க முகத்துல நீங்க வெறும் வாய் வார்த்தையா என்னோட மகன் அப்படின்னு சொல்லல, உள்ள இருந்து சொல்றீங்க. ஏன்னா நாங்க கேட்கும் பொழுதுமே அதான் மறுக்காம வாங்க தம்பி அப்படின்னீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மீண்டும் சொல்றேன், முதல்ல விஜய் அவர்கள் கண்டிப்பா உங்களை வந்து சந்திப்பாங்க. ஆனா அந்த உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலையில நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருந்தாங்க, நிறைய பேர் வந்து உங்களோட நின்றுட்டு இருந்தாங்க. அப்ப தாவேக்கால இருந்து மாதம் உங்களுக்கு அவங்க கொடுத்த பணம் நம்மளுக்கு அதையும் மீறி மாதம் 5000 ரூபாய் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னும் தொடர்ந்துகிட்டே தொடர்ந்துட்டு இருக்கு. இருக்கு. இன்னும் வந்துகிட்டு இருக்கு. தேதியான வந்துரும். ஓகே. போன மாசம் மட்டும் ஃபோன் பண்ணி முன்னே சொல்லிட்டாங்க, ஆ. எலெக்ஷன் முடிஞ்சு உங்களுக்கு நான் போடுறேங்க, இந்த மாசம் எலெக்ஷன்னால போட முடியல அப்படின்னாங்க. அதே மாதிரி எலெக்ஷன் 4ஆம் தேதி ரிசல்ட் 5ஆம் தேதி காலையில அந்த பணம் வந்துருச்சு. பணம் வந்துருச்சு. ஓகேம்மா. இன்னும் வேற நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய விஷயங்கள் அந்த நேரில் வாக்குறுதிகளை கொடுத்தாங்க அப்படின்னாங்க. அரசு வேலைன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அதெல்லாம் அடுத்தடுத்த கட்டமாக பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்களாம்மா? அது அங்கே பேசினது தான். அதுக்கப்புறம் அதை பற்றி பேசல. நாங்களுமே அதை பற்றி பேசலை. சரி, இந்த எலெக்ஷன் வந்துருச்சு, யாருனாலும் எதுவும் செய்ய முடியாது. சரி, எலெக்ஷன் முடிஞ்சு யார் ஜெயிக்கிறாங்க என்னன்னு பார்த்துட்டு நாங்கள் அங்கே சென்னையிலே எங்கள் பாப்பாவுக்கு வேலை கேட்டதுக்கு அவர் ரெஷ்யூம் கொடுத்துட்டு தான் போக சொன்னார். இவங்க ஏன்னா இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எலெக்ஷனு, 2வது அவர் அந்த டென்ஷனில் இருக்கிறாரு. சரி, அவரும் ஃப்ரீ ஆகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம். இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் நாங்கள் வந்து அவர்கிட்ட வந்து 2 கொஸ்டின் தான். அவர் வந்தாருன்னா வரலைனாலும் சரி, ஒன்று வந்து எங்கள் பொண்ணுக்கு ஒரு வேலை. ஏன்னா எனக்கு பின்னாடி யாருமே இல்லை, என் பொண்ணு மட்டும்தான் இருக்குது. இன்னும் எவ்வளோ நாள் நான் வேலைக்கு போவேன்னு எனக்கு தெரியாது. அவளுக்கு ஒரு வேலை இருந்துச்சுன்னா அவன் என்னை பார்த்துக்குவான், அது ஒன்று. இன்னொன்று வந்து எங்கள் வீட்டில் எல்லாமே பொண்ணுங்க தான். ஒருத்தன் தான் பையன். எங்கள் பிள்ளைக்கு 2 பையன். நாளைக்கு அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு மாமாவாக இவர் வந்து நின்று கூட நிற்கணும். அதாவது நாங்கள் வந்து எங்கேயோலாம் கூட்டிகிட்டு போகிறதில்ல, ஏதாவது அவர் வரணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆசை. அவ்வளோதான். பல பேர் அது நடக்குமா என்னன்னு தெரியாது, இருந்தாலும் எங்களுடைய ஆசை. இல்லை, அவங்க அதுதான் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. உங்கள் வீட்டில் எப்போனாலும் உங்கள் விஜய் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னவர் தான். பணங்காசுலாம் நீங்கள் கேட்கல, அவர் வரணும்னு விருப்பப்படுறீங்க. கண்டிப்பாக வருவாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ கரூருக்கு வந்து உங்களை சந்தித்து உங்கள் பிரியாணி சாப்பிடுவாருன்றதை நான் இதன் மூலிமா தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப நன்றிம்மா, நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு. நினைச்சலாம் சிதம்பரம் எடுக்கலாம் முரளி.